ஓகே. ஸோ இப்போ நம்ம பிஎஃப்எஸ்ல அட்ஜசன்சி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். மொத்தம் 2 டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது ஒன்று வந்துட்டு இது, இன்னொன்று வந்துட்டு என்னென்னா கியூன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இந்த அட்ஜசன்சி டேட்டா லிஸ்ட் வந்துட்டு எதுக்கு, டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இந்த கியூ எதுக்குன்னா நம்ம அந்த ட்ராக் பண்ணுறதுக்காக, அந்த நெய்பர்ஸ்லாம் நம்ம ட்ராக் பண்ணுவோம் இல்லையா. அதாவது 1 2 3 4 5 6 7 இப்படி இருக்கிறப்போ ரூட் ஒன்னோட நெய்பர் வந்துட்டு 2 and 3, இதை வந்துட்டு நம்ம இப்படி கியூவில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு 1, அடுத்து ஒன்னோட நெய்பரில் என்னென்னு எடுக்கிறப்போ 2 3, இது 2 கியூவில் ஸ்டோர் ஆகும். அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம ஒன்றை பாப் பண்ணிவிடுவோம், ஒன்னோட நெய்பர்ஸ் எடுத்தோடனே ஒன்று தூக்கிடுவோம். அடுத்து நம்ம கியூவில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, 2 இருக்கா. அடுத்து 2ஓட நெய்பர்ஸ் எடுப்போம். 2ஓட நெய்பர்ஸ் வந்துட்டு 4 and 5. 2ஓட நெய்பர்ஸ் எடுக்கிறனால 2 தூக்கிடுவோம். 4 5. ஸோ அடுத்து 3ஓட நெய்பர்ஸ், கியூவில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 3 தான் இருக்கா. 3ஓட நெய்பர்ஸ் எடுப்போம். 3ஓட நெய்பர்ஸ் எடுக்கிறது என்ன, 3ஓட நெய்பர்ஸ் என்னது, 6 and 7. 6 7. அடுத்து 4ஓட நெய்பர்ஸ், 4ஓட நெய்பர்ஸ் என்னது, 4க்கு நெய்பர் எதுவுமே இல்லை, 4க்கு கீழே எதுவும் இல்லையா, அதனால் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து 5, கியூவில் என்ன இருக்குது, 5 இருக்கா, 5 தூக்கிடுவோம். 5ஓட நெய்பர்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ஆட் பண்ணுவோம். 5க்கும் நெய்பர்ஸ் இல்லை. அடுத்து கியூவில் என்ன இருக்குது, 6 இருக்குது. 6ஓட நெய்பர்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். அடுத்து 7 தூக்குவோம். 7ஓட நெய்பர்ஸ் எதுவும் இல்லை, அதனால் 7 ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த கியூ யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போது கியூவை எப்படி அந்த கோடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கியூ என்ன ஸ்டோர் பண்ணுவோம், இன்டீஜர் தானே ஸ்டோர் பண்ணுறோம். இன்டீஜர் my q equal to new q, அவ்வளோதான். ஓகே. கியூ எழுதியாச்சா. இப்போது நம்ம எதுக்குள்ளே ட்ராவல்ஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு ரூட் எழுதணும் இல்லையா. ஃபஸ்ட்டு ரூட் எழுதணும்னா ஃபார் int equal to 0, I less than அந்த adjacency list dot length I plus plus. ஓகே. என்ன ஹேண்ட் ரைட்டிங் இது, I less than adjacency list dot length I plus plus. இதுக்குள்ளே வந்துட்டு கியூவில் இன்சர்ட் பண்ணணும். இஃப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா மை கியூ டாட் சைஸ் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0 பார்த்துட்டு, அதாச்சும் அதுக்குள்ளே ஏதாச்சும் எலமெண்ட் இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம, இன்ட் டாப் எலமெண்ட் ஈக்குவல் டு மை கியூ டாட் பாப், அதாவது கியூவில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் தூக்கிடுவோம். ஓகே. தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது ஃபஸ்ட் எலமெண்ட்டை நம்ம தூக்கிடுவோமா இப்போது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டாப்போட நெய்பர்ஸ் எடுக்கணும், அதாச்சும் சில்ட்ரன். இப்போ நம்ம 1 இருந்ததுன்னா 1 தூக்கிட்டு 2, 1ஓட சில்ட்ரன் என்னது 2 and 3. ஸோ நம்ம 2 and 3 ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, சில்ட்ரனா நெய்பர் 2 and 3 நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1 தூக்கிடுவோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம், 1 தூக்கிடுவோம். ஸோ இப்போது நெய்பர்ஸ் இதை தூக்கணும் இல்லையா, அதாவது 1ஓட கனெக்ட் ஆகிருக்கிறது எல்லாம் கரெக்டா. ஸோ அப்போ அட்ஜசன்சி லிஸ்ட்டில் எப்படி இருந்திருக்கும், இதில் வந்துட்டு ஓகே. இப்போ அந்த 1 2 3 4 5 6 அட்ஜசன்சி லிஸ்ட்டில் நான் எழுதுனேன்னா 0 1 2 3, ஸோ சாரி 1 2 3 4 5 6. ஸோ 0 விட்டுடலாம். 1 2 3 4 5 6, 6 நோட் இருக்கு, இந்த 0 இல்லை. ஓகே. 6
நோடில் 1 கூட 2 அண்ட் 3 கனெக்ட் ஆயிருக்கா. ஸோ இப்போ 1ல் 2,3 இருக்கும். 2ல் இது வந்துட்டு அன்டைரக்டட் கிராஃப். ஸோ 2ல் 1 4 5 எல்லாம் இருக்கும். 1 4 5. அப்போ 3ல் 1 6 7. 4 கூட 4 கூட எதுவும் 2 இருக்கா? 4 கூட 2 இருக்கு. அப்போ 5 கூட என்ன இருக்கும்? 5 கூடயும் 2 இருக்கு. நம்ம 2 கூடயே 1 4 5னு போடுறப்போ அப்போ 1 கூடயும் 2 இருக்கும், 4 கூடயும் 2 இருக்கும், 5 கூடயும் 2 இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கணும் இல்லையா? ஏன்னா அது அன்டைரக்டட் கிராஃப், எந்த வழியில் போகுதோ அந்த வழியிலையும் வரும் இல்லையா? ஸோ ஓகே, இது பார்க்காம ஃபில் பண்ணலாம். 6 எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெங்கெல்லாம் நம்ம போடணும் அந்த நம்பர்லாம். 6 எங்கே வந்திருக்கு? 3ல் வந்திருக்கு. ஸோ அப்போ 3 கூட மட்டும்தான் 6 கனெக்ட் ஆயிருக்கும். பார்க்கலாமா 6 3 கூட மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கான்ட்டு? 6 பார்த்தா 3 கூட மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு, தெரியுதா? ஸோ இப்படி தான் அட்ஜசன்சி லிஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு 1ல் ஆரம்பிக்கிறதுனால 1ஓட நெய்பர்ஸ் என்னது அட்ஜசன்சி லிஸ்ட்டில் நம்ம போடுவோம். ஸோ இப்போ 1 தூக்கி வச்சுருக்கோம். என்னதுன்னா டாப்னா ஸோ இப்போ டாப் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கா? ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸில் இருக்கிற இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ க்யூவில் இருந்து 1 தூக்கிட்டோம். ஓகே, இப்போ க்யூ வந்துட்டு எம்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபார் இன்ட் I equal to 0, I less than 1ஓட இண்டெக்ஸில் இருக்கிற adjacency list, இதில் வேணாம், இங்கே இருப்போம் எழுதுவோம். I less than adjacency list of I, இது 1 to 1ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா 1 பேஸ்ட் இண்டெக்ஸு. adjacency list I dot இது size of I plus plus. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் q dot add என்னன்னா adjacency list dot list of I dot get ஓகே, இது 2 லூப்பாக வரணும். ஃபர்ஸ்ட் லூப் வந்துட்டு இங்கே ஒரு ஃபார் லூப்பு, இங்கே இன்னொரு ஃபார் லூப்பு. ஸோ இந்த ஃபார் லூப் வந்துட்டு அட்ஜசன்சி லிஸ்ட்டில் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு, இந்த ஃபார் லூப் வந்துட்டு அட்ஜசன்சி லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்துட்டு இந்த 1 2 3 4 5 6 ஐட்ரேட் பண்ணுறதுக்கு, செகண்ட் ஃபார் லூப் வந்துட்டு இந்த 2 3 எல்லாம் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போ அப்படி பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா q டாட் ஆட் எதனா adjacency list of I dot get j. இது வந்துட்டு j equal to 0, j less than adjacency list of I dot size j plus plus. அப்போ இது வந்துட்டு I equal to 1, I less than adjacency list dot length I plus plus அப்படி வரும். ஸோ இதுக்குள்ள q dot addல வந்துட்டு adjacency list of I dot get j. இது வேற. ஸோ இப்போ க்யூவில் ஆட் ஆயிடுச்சா? ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம திரும்பியும் இதே தான், அடுத்து திரும்பி நம்ம டாப் எடுப்போம், இதே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுதான் பிஎஃப்எஸ். ஸோ இதை வந்துட்டு கோட் எழுதி பார்ப்போமா அடுத்த இதில்? ஸோ இது வந்துட்டு சூடோ கோட், இப்படி தான் இதுதான் பிஎஃப்எஸோட சூடோ கோட். ஓகே,